ஃபயர்லைன் நேயர்களுக்கு வணக்கம். புதுச்சேரியை தொடர்ந்து தமிழ்நாட்டுல தாவேகாவோட அடுத்த கட்ட நிலைகளை குறித்து நம்மளோட பேச இணைஞ்சிருக்காரு. அரசியல் செயற்பாட்டாளர் மத்தூர் சத்யா தோழர் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். புதுச்சேரியில தாவேகா தலைவர் விஜய் முதல் முறையா பேசியிருக்காரு. புதுச்சேரியில தாவேகா கால் ஒன்றி நிக்குமா? கால் ஒன்று நிக்குமா அப்படின்னு கேக்குறீங்க. இப்போ முதல்ல தமிழ்நாட்டுல கால் ஒன்று நின்றுச்சா? அவங்க இருக்கிற பனையூர்ல கால் ஒன்று நின்றுச்சா? அவங்க வீட்டுல ஜாலியா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. எங்கேயும் அங்க கால் ஒன்று நிக்கலாம் கிடையாது. நீங்க இப்ப புதுச்சேரியில போய் அவர் ஒரு மாநாடு போட்டுட்டாரு. இப்ப திருச்சியில மாநாடு போட்டாரு. திருச்சியில பரப்புரை நடத்தினாரு. மதுரையில மாநாடே போட்டாரு. இப்ப மதுரை மேற்கு, மதுரை கிழக்கு எல்லாத்தையும் ஜெயிச்சிருவாங்களா அவங்க? அப்படிலாம் கிடையாது. திருப்பரங்குன்றம் விஜய், திருமங்கலம் விஜய் அப்படிலாம் சொன்னாரு. அந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை தீயா எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. எங்க இருந்தாரு இவரு? எங்கேயும் இல்ல. அதே மதுரை, இவர் மாநாட்டு போட்ட மதுரைக்கு மெட்ரோ ரயில் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த மெட்ரோ ரயிலுக்கு ஏதாவது பேசினாரா? சோ இவர் எங்கேயுமே, அதாவது எந்த நிலப்பரப்புக்கும், எந்த பிரச்சனைக்கும், எந்த மக்கள் குழுக்கும் இவருக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னும் போது பாண்டிச்சேரியை மீட்க விஜய் வருவார் அப்படின்னு நினைக்கிறது ஒரு நகைச்சுவையான விஷயம். அதுலயும் குறிப்பாக நேற்று பேசும்போது அவர் சொல்றாரு, பாண்டிச்சேரி நல்லாட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அங்க ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாரு. ஆனா நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறாரு. அப்படி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரை என்ன சொல்றாரு, பாண்டிச்சேரி மக்கள் திமுக நம்பாதீங்க அப்படிங்கிறாரு. இன்னைக்கு காலைல ஒரு மீம் டெப்லெட் பார்த்தேன். அதை போட்டுட்டு இந்த சித் பிளாக்ஸ் இருக்காரு இல்லையா, அவர் கேட்பாரு, என்னடா சொல்றான் இவன், ஒண்ணுமே புரியலையாடா அப்படின்ற மாதிரி ஒரு மீம் டெப்லெட் போட்டிருந்தாங்க. ஏன்னா நம்மளுக்கு அப்படிதான் இருக்குது. இதுல ஒரு வரைக்கும் இன்னொரு வரைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டா அங்கங்க தாவுறாரு. பாண்டிச்சேரி மக்கள் எங்க திமுக நம்புறாங்க? அங்க என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க நல்லாட்சி தான் என்ஆர் காங்கிரஸ் கொடுக்குற, நீ எதுக்கு நல்லாட்சி கொடுக்க வர? எதுக்கு அதை ரீப்ளேஸ் பண்ணணும்? அதே போல அங்க காவல்துறைக்கு சர்டிபிகேட் கொடுக்குறாரு. சட்ட ஒழுங்கை பத்தி எப்படி தமிழ்நாட்டு காவல்துறை பாண்டிச்சேரிய பார்த்து கத்துக்கணும் அப்படின்றாரு. அங்க டபுள் மடங்கு, தமிழ்நாட்டை விட டபுள் மடங்கு கிரைம் ரேட் இருக்கிற ஊர் அப்படின்னா அது பாண்டிச்சேரி. அங்க 1,00,000 நபர்களுக்கு 450 கிரைம் நடக்குது. நம்ம ஊர்ல 200 சுச்சம் கிரைம் தான் நடக்குது. நம்மளை விட 450, அதாவது 2 மடங்கு ஜாஸ்தியா இருக்கிறாங்க. அங்க போயிட்டு சட்டம் ஒழுங்கு சூப்பரா இருக்குன்னு பேசுறாரு. அதே போல நீங்க யோசிச்சு பாருங்க, எங்களுக்கு அதிக பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பெருமையா பேசுறாரு. புதுச்சேரியில இப்ப நீங்க ஒரு ஏரியால இருக்கிறீங்க, எல்லா மக்களும் அங்க இருக்கிறாங்க. யார் வீட்லயும் டெய்லி போலீஸ் காலைல வாசல்ல நிக்கிறது இல்ல. ஒரே ஒரு ரவுடி பை வீட்டுல மட்டும் டெய்லி காலில் ஒரு 100 போலீஸ் நிக்கிறாங்க அப்படின்னா அந்த ரவுடி பை வெளியே பாருங்க, என் வீட்டு வாசல்ல தினம் காலில் 100 போலீஸ் நிக்குது, நான் எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு கெத்தா பேசிக்கிட்டு இருந்தா, ஏய் நீ தான் ஏன் குற்றம் செஞ்சிருக்க, அதனாலதான் உன் வீட்டு வாசல்ல நிக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப அதிக போலீஸ் போட்டதையெல்லாம் ஒரு பெரிய சாதனையாக சொல்லிதான் அவர் பாண்டிச்சேரி ஆரம்பிச்சிருக்காரு. உங்களுக்கு ஒரு புள்ளி விவரமா சொல்லணும் அப்படின்னா, எத்தனை நபர்களுக்கு எத்தனை போலீஸ் போடுறதுன்னு ஒரு வரையறை இருக்கு. அது இப்ப சீஃப் மினிஸ்டர் மாதிரி ஆட்கள் வந்தாங்கன்னா 50, அதாவது 50 பொதுமக்களுக்கு ஒரு போலீஸ், அல்லது 75 பொதுமக்களுக்கு ஒரு போலீஸ் அப்படிங்கிற மாதிரியான கையாளுவாங்க. பயங்கரமான சாதி கலவரம் ஏற்படும் இந்த ரேலினால, இந்த பேரணினால சாதி கலவரம் ஏற்படும். இப்ப காடுவெட்டி குரு எல்லாம் பேசுவாரு பேரணியில, அதெல்லாம் சாதிய வன்மத்தை தூண்டுற மாதிரி இருக்கும். அப்படின்னா 25 போலீஸ் போடுவாங்க. அதாவது 25 மக்களுக்கு ஒரு போலீஸ் போடுவாங்க. சாதி மத கலவரம், அல்கே அத்வானி வந்த போதும் 20 மக்கள் 25 மக்களுக்கு ஒரு போலீஸ். அப்ப சாதி மத கலவரத்தை தூண்டுறதுக்கு 20 மக்களுக்கு 25 மக்களுக்கு ஒரு போலீஸ் இருக்கும்போது, தாவேகால மட்டும் 5 மக்களுக்கு ஒரு போலீஸ் போட்டுருக்காங்க. யோசிச்சு பாருங்க, 5000 பேருக்கு அங்க 1000 போலீஸை குவிச்சு வச்சிருக்காங்களாம். அப்ப எவ்வளவு ஆபத்தான குழுவோட தலைவனா இருக்கிறாரு பாருங்க விஜய். ஒசாமா பின் லாடனோட பெரிய ஆபத்தான ஆளா இருப்ப போலியே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டி மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. அதாவது ஒவ்வொரு கூட்டத்திலையும் அடுத்து என்ன செய்ய போறாங்க அப்படின்னு இப்ப வடிவேல் சொல்லுவார்ல, அடுத்து அவன் என்ன செய்ய காத்திருக்கானே தெரியலடா அப்படிங்கிற மாதிரி முதல்ல மரத்துல ஏறுறாங்க. மரத்துல ஏறக்கூடாதுன்னு சொன்னா அவரோட வண்டி மேலே ஏறி அவரையே பயமுறுத்துறாங்க. வண்டி மேல ஏறக்கூடாதுன்னா வீலிங் அடிச்சு கீழே விடுறாங்க, வண்டி கீழே விடுறாங்க, டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுறாங்க, ஏர்போர்ட்ல இருக்கிற பேரிகேட் எல்லாம் உடச்சு போடுறாங்க, வீட்டு மேல கூரையில ஏறி வீடு கூரை பிச்சுக்கிட்டு எல்லாம் 1 ஃப்ளோர் 2 ஃப்ளோர்ல இருந்தெல்லாம் நம்ம நாமக்கல் கரூர்ல உளுந்ததை பார்த்தோம். இது மாதிரி பண்றாங்க. சரி, இதெல்லாம் எல்லாத்தையும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டா அப்படின்னு பார்த்தா காவல்துறை கையை கடிச்சு விடுறாங்க. சரி, கையை கடிச்சு விடுறாங்க, காவல்துறை எல்லாம் ஃபுல் ஸ்லீவ் போட்டு நின்னா துப்பாக்கி எடுத்துட்டு வந்துட்டாரு. நேற்று சிவகங்கையில இருந்து ஒருத்தர் துப்பாக்கி எடுத்துட்டு வந்துட்டாரு. இப்போ இன்னும் அடுத்து ஏதாவது வெடிகுண்டு கிடிகுண்டு எடுத்துட்டு வந்துருவாங்களா, இல்ல ஏதாவது ஏரியால சுத்துற வெறிநாயெல்லாம் கட்டி போட்டு கூட்டிட்டு வந்துருவாங்களா, என்ன பண்ண போறாங்க நம்மளுக்கு கிடக்குன்னு இருக்கு. அப்ப அப்படி இருக்கும்போது பாண்டிச்சேரியில் அவர் கால் ஊண்டினார் என்றால் அவர் அங்க அவர் ஆட்சி அமைப்பாரோ இல்லையோ, அங்க ஏதோ அசம்பாவிதம் நடக்காம பாத்துக்கணும்ன்றத பாண்டிச்சேரி அரசு ரொம்ப குறியாகவே இருக்குது. ஏன்னா இவர் பாராட்டுற பாண்டிச்சேரி காவல்துறை
தமிழ்நாட்டு காவல்துறையோட 9 விதிகள் அதிகமா போட்டிருக்குது அவருக்கு. தமிழ்நாட்டு காவல்துறையாவது 22 விதிகள் தான் போட்டுச்சு. அதையுமே நீதிமன்றத்துக்கு போய் 10 விதியை அவங்க மாத்தினாங்க. ஆனா பாண்டிச்சேரி காவல்துறை வந்து 31 விதிகளை போட்டிருக்கு. அப்ப அதே போல ஃபர்ஸ்ட் டைம்ல பர்மிஷன் தரல. ரோட் ஷோ 5 கிலோமீட்டர் ரோட் ஷோ, அந்த வடிவேல் ஒரு இதுல பேரம் பேசுவாரு, எங்கேயோ 5 லட்சமா 5 கோடியில இருந்து ஆரம்பிச்சு கடைசியில பஸ்ஸுக்கு போறதுக்காக காசு தாடா பண்ணுவாரு. அந்த மாதிரி எங்கேயோ 5 கிலோமீட்டர் ஃபுல்லா பாண்டிச்சேரி ஃபுல்லா ரோட் ஷோன்னு ஆரம்பிச்சு, இல்ல 500 மீட்டர் ரோட் ஷோ தாங்கன்னு, உனக்கு ரோட் ஷோ தர முடியாதுடா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் 5000 பேரு, அந்த 5000 பேரும் நாங்களே அணை கட்டி 1000 பேரா பிரிச்சு கியூஆர் கோடோட தான் உள்ள விடுவோம் அப்படின்னு சொல்லிதான் நடத்திருக்கிறாங்க. அப்படின்னும் போது சார் உங்க கூட்டத்தை வந்து நாங்க வந்து கொச்சைப்படுத்த சொல்ல, அவங்க வந்து லிட்டரலா ஒரு அனிமல்ஸ் மாதிரி ட்ரீட் பண்றாங்க சார், பயந்து போய். அப்ப அதை புரிஞ்சுக்கணும் மொழியே, நாங்க வந்து அரசியலா இங்க வந்து ஒரு புயலை கிளப்பிடுவோம் அப்படின்னு நீங்க வந்து உங்களுக்கு நீங்களே வந்து கனவு கோட்டையை கட்டிட்டு இருக்காதீங்க அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் கருத்தா பாக்குறோம். இப்ப எதிர்பாராத கூட்டம் வராததுக்கு காரணம் வந்து கியூஆர் கோடை பத்தின புரிதல் இல்லையா, இல்ல கரூர் சம்பவத்தை வந்து அடிப்படையா வச்சு யாரும் வரலையா? இல்ல கரூர் சம்பவத்தை வச்சு அடிப்படையா வச்செல்லாம் வரதை நிறுத்துவாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பாக்குறது இல்லை. அங்கேயே ஒரு லேடி கூட சொல்லியிருக்காங்க, கரூர் சம்பவம் மாதிரி செத்தா கூட எனக்கு பரவாயில்ல, என் தலைவனுக்காக நான் செத்து சொர்க்கத்துக்கு போனா அது எனக்கு நல்லதுன்னு பேசியிருக்காங்க. தாவேக்கா தொண்டர்கள்ன்றதோட தாவேக்கா ரசிகர்கள் வந்து இல்ல தாவேக்கா பக்தர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க அப்படின்றத பாக்குறோம். அதனால கரூர் சம்பவத்தினால அவங்க பின்வாங்குவாங்கன்னு தோணல சார். கரூர்லயே சரி, இல்ல அது திருச்சி ஆகட்டும், நாகை மாவட்டம் ஆகட்டும், எங்க போன போதும் கூட்டங்கிறது வந்து தமிழ்நாடு பார்க்காத கூட்டம்லாம் கிடையாது. நீங்க வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு வந்த கூட்டம், இப்ப நான் வந்து சேலத்துக்காரன், சேலத்துல வந்து அவர் ஒருக்கா இங்க போஸ் மைதானத்துல பேச வர்றாரு. முதல்ல கட்சி ஆரம்பிச்சும் போது என்ன பண்ணிட்டாரு, 5 ரோடுன்னு சொல்லிட்டு ஒரு பிஸியான இடம், அங்கேயே அவரு வண்டியை நிறுத்திட்டு ஒருக்கா இறங்கிட்டாரு. இறங்கி வந்து இருக்கிற டீ கடைக்காரங்க, புத்தக கடைக்காரங்க எல்லாத்தையும் போய் நல்லா இருக்கீங்களா, தொழிலாம் நல்லா இருக்கான்னு அவரு இயல்பா பேச ஆரம்பிச்சாரு. மக்கள்கிட்ட அவர் எப்பயும் பேசுவார்ல கேப்டன், அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சாரு. லட்சக்கணக்கான மக்கள் 5 நிமிஷத்துல திறந்துட்டாங்க. கேப்டன் வந்து 5 ரோட்ல இறங்கிட்டாருன்னு சொன்னா அவன் இப்ப வழியில போறவன் எல்லா வண்டியை எடுத்து அங்க போயிட்டான் 5 ரோட்டுக்கு. அப்ப இந்த கூட்டத்தை இந்த கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம பார்த்திருக்கோம். எம்ஜிஆருக்கு வந்த கூட்டம்லாம் சொல்லவே தேவையில்ல. அதை விட சுவாரஸ்யமாக என் தோழர் வந்து ஒரு 2 உதாரணத்தை சொன்னார். ஆட்டுக்கார அலமேல்னு ஒரு படம் வெளிவந்தது. அதுல வந்து ஒரு ஆட்டுக்குட்டி நடிச்சிருக்கும். அந்த ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு தமிழ்நாடு ஃபுல்லா ஊர்வலம் போனாங்களாம். அந்த ஆட்டை பாக்குறதுக்கு பல லட்சம் மக்கள் கூடுனாங்களாம். அப்புறம் வந்து பாட்டிச்சொல்லை தட்டாதுன்னு ஒரு பாண்டியராஜன் படம் இருக்கு. அதுல வந்து முன்னாடி திறக்கிற மாதிரி ஒரு கார் இருக்கும். அந்த இது இருக்கு இல்லையா, போனெட், அந்த போனெட் திறக்கிற மாதிரி ஒரு கார் இருக்கும். மனோரமாவும் பாண்டியராஜன் படம், ரொம்ப ஃபேமஸான ஹிட்டான படம். அந்த காரை எக்ஸிபிஷன் மாதிரி ஊரு ஃபுல்லா எடுத்துட்டு போய் காட்டினாங்களாம். அந்த காரை பாக்குறது லட்சக்கணக்கான மக்கள் கூடினாங்களாம். அப்ப தமிழ்நாட்டுல கூட்டம் கூடுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. இப்ப வெள்ளும் ஜனநாயக மாடன்னு விசிகா போட்டாங்க. விசிகா வந்து எத்தனை இடத்துல ஜெயிக்குது, 2 MP 4 MLA தான் வச்சிருக்காங்க. உங்களை மாதிரி முதலமைச்சராக போறோம்லாம் அவங்க சொல்ல. அப்படி சிறிய கட்சி நீங்க வந்து ஏளனப்படுத்தும் கட்சியை வெள்ளும் ஜனநாயக மாடன்னு போட்டா உள்ளுக்குள்ள 3.5 லட்சம் பேரும் வெளியே ஒரு 2 லட்சம் பேர், மொத்தம் 5 லட்சம் பேருக்கு மேல நிக்கிறாங்க. ஒரு அசம்பாவிதம் நடக்கல. ஏன் இது இப்ப இந்த கூட்டம்லாம் வந்தோம், ஏன் வந்து அவங்க வந்து எந்த அசம்பாவிதம் நடக்கல, ஏன் வந்து கரூர் மாதிரி வந்து அலமோதல கூட்டம் அப்படின்னா, எல்லா அரசியல் தலைவர்களும், அது ஜெயலலிதாவாக இருந்தாலும் கலைஞராக இருந்தாலும் எம்ஜிஆராக இருந்தாலும், ஒரு தொகுதிக்கு போறாங்கன்னா அந்த ஒரு தொகுதி, அதாவது ஒரு ஒரு மாவட்டத்துக்கு போறாங்கன்னா அங்க 5 தொகுதி இருக்கும், 6 தொகுதி இருக்கும். சேலத்துல எல்லாம் 11 தொகுதி இருக்குது. ஒவ்வொரு தொகுதியிலும் மீட்டிங் நடத்துவாங்க. நீங்க என்ன பண்றீங்க, ஒரு மாவட்டத்துல நடத்துறீங்க. அந்த ஒரு மாவட்டத்துலங்கிறது அடுத்து உங்க மாவட்டத்துக்கு எப்ப வர போறான்னு தெரியாம பக்கத்தக்கத்து மாவட்டத்துல இருக்கலாம் வரான். அப்ப கரூருக்கு வந்தவங்க வந்து கரூர்ல அந்த தொகுதியில இருந்தவங்க மட்டும் கிடையாது, கரூர் மாவட்டத்தைக்கு உட்பட்ட அத்தனை சட்டமன்ற தொகுதிகள், திண்டுக்கல், திருப்பூர், நாமக்கல், திருச்சி, இங்க எல்லாத்துல இருந்து கரூருக்கு வந்திருக்காங்க. அதனாலதான் அவ்வளவு கூட்டம் ஒழிய சும்மானாச்சும் கூட்டம் போட்டாலாம் அவ்வளவு கூட்டம்லாம் தேராது அப்படிங்கிறது உண்மை நிலைமை. அதுதான் உங்களுக்கு பாண்டிச்சேரியில பிரதிபலிச்சிருக்குது. நீங்க பாருங்க, கியூஆர் கோடு கொடுத்து வர ஆட்கள் வந்து கம்மியான பேர் வந்திருக்காங்க, அப்புறம் கியூஆர் கோடு இல்லாத ஆள்லாம் உள்ள விட்டுருக்காங்க. ரசிகர் மன்றத்துல என்னெல்லாம் சொல்லி வித்துருக்காங்க, இந்த கியூஆர் கோடு வித்துருக்காங்க. இவங்க என்னன்னு சொல்லி வித்துருக்காங்க, ஒரு கியூஆர் கோடு இருந்தா 5 பேர் உள்ள வரலாம் அப்படின்னு சொல்லி உள்ள விட்டு, போலீஸ்காரங்க அப்படிலாம் அதெல்லாம் நாங்க சொல்ல, ஒரு கியூஆர் கோடு ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லி அடிச்சு விரட்டி, அதை புஷி ஆனந்த் வந்து கியூஆர் கோடு இல்லாதவங்களை உள்ள விட்டு காவல்துறை அதிகாரி அவங்களை வந்து போட்டு அந்த ஈஷா சிங் வந்து போட்டு கிளீன்னு கிழிச்சிருக்காங்க. நீ பாட்டுக்கு 41 உயிரை கொண்டு விட்டு போயிருவ, இங்க ஒரு உயிர் போனாலும் நான் தான் பொறுப்பேற்றுக்கணும், நீ யாரா பொறுப்பேற்றுக்கணும், இவரு இழிச்சுக்கிட்டே நிக்கிறார். அப்ப கூட்டத்தின் நிலைமை இதுதான். இன்னைக்கே நீங்க பாருங்க, இப்ப யூடியூப் சேனல்கள்லயே அவர் முதல்ல விக்கிரவாண்டி மாநாட்டுல பேசின போதோ, இல்ல அந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டுல பேசின போதோ கூட, அதுக்கு அடுத்த நாள் அவரை பற்றி பேச பிச்சுக்கிட்டு போவோம், லேக்ஸ் கணக்குல வியூஸ் போவோம்.
இப்ப வந்து அவங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்குதுங்க, யாருங்க இருந்தாலும் தள்ளப்பா அப்படின்ற மாதிரி யூடியூப்ல வியூஸ், ட்ராக்ஷன், கமெண்ட்ஸ் இப்படி டீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா அவர் பேசும்போது லைவ், இப்ப புதிய தலைமுறை பாலிமர் எல்லாம் லைவ்ல போய் கீழே கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்பெயின் கொடியா போட்டிருப்பாங்க ஆதரவாளர்கள். ஸ்பெயின் கொடி ஃபயர், ஸ்பெயின் கொடி ஃபயர், இப்படிதான் இருக்கும். ஆனா கீழே இன்னைக்கு கீழே போய் பாத்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப கேலி கூத்தா அவரை திட்டிக்கிட்டு இருக்காங்க, கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. பாண்டிச்சேரியில் அவர் சொல்றாங்க, பாண்டிச்சேரின்னு எல்லாத்துக்கும் நினைவு வரது என்ன அப்படின்னா கீழே எல்லாம் பாட்டில் பாட்டில போடுறாங்க. அப்ப அந்த அந்த மாதிரி வந்து இவர் ஒரு அரசியல் வாட்டர்மெலன் ஸ்டார் மாதிரி ஆயிட்டாரு. அப்ப அப்படி இருக்கும்போது நீங்க வந்து 5000 பேர் வந்தா என்ன, 50,000 பேர் வந்தா என்ன? இப்ப பல நிகழ்ச்சிக்கு இப்ப இவங்கெல்லாம் போடுவாங்க, மதுரை முத்து, ஈரோடு மகேஷ் எல்லாம் ஷோ போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஈரோடு மகேஷ் எல்லாம் அந்த ஒரு காலத்துல 10 வருஷத்துக்கு முன்னாடி ஈரோட்ல ஷோ போட்டாருன்னா விடிய விடிய அவர் சொல்ற ஜோக்கெல்லாம் கேட்பாங்க. அப்ப அதுக்காக அவர் என்ன ஈரோடு எம்எல்ஏ ஆயிடுவாரு என்ன ஈரோடு மகேஷ்? இல்ல இல்ல. அது போலதான் ஒரு ஒரு நடிகர் அந்த பிரபலத்துக்காக பார்க்க வராங்க, அவரை நம்ம குறைச்ச மறுப்பு இல்ல. இன்னைக்கே அவர் பெரிய சூப்பர் ஸ்டார் தான், அதனால மக்கள் அவரை பார்க்க வருவாங்க இல்லையா. பாண்டிச்சேரியில கால் ஒன்றது, பாண்டிச்சேரியை வெல்வது, பாண்டிச்சேரியை திருத்துவது, பாண்டிச்சேரிக்கு இல்லாத ரேஷன் கடையை கொண்டு வருவதெல்லாம் அவரால் முடியாது. அவரால் வந்து இப்பதான் டைம் கோர பழகியிருக்காரு. அதாவது விஜய் ஒரு இடத்துக்கு டைம் கோரணுங்கிறதுக்கான விலை 41 உயிர். அப்புறம் ஒழுங்கா பேப்பரை பார்த்து வேக வேகமா மளிகை ஜாமான் லிஸ்ட் மாதிரி படிக்காம உண்மையான அரசியல் பூர்வமாக பேசணும், உணர்வோட பேசணும், அதுக்கு எத்தனை உயிர் விலை கொடுக்கணும் நம்மளுக்கு தெரியாது. அதனால அவர் ரொம்ப காஸ்ட்லியாக பாடங்களை கற்றுக்கொள்ற ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறாரு. அவர் பொறுமையா வரட்டும். பாக்யராஜ் சொல்வார்ல, அந்த ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு சின்ன பையன் சொல்லுவார், முதல்ல ஜிப்ப போடு, அப்புறம் வந்து நீ பெரிய வியாக்கணம் எல்லாம் பேசலாம். அப்படிதான் நம்ம வந்து டீல் பண்ண வேண்டியதா இருக்கு தாவேக்காவை. புதிதாக கட்சியில் இணைஞ்சிருக்க நாஞ்சில் சம்பத்தை வந்து இந்த நிகழ்ச்சியில பேச வைக்க வாய்ப்பு தரல, அது குறித்து உங்க கருத்து என்ன? அது என்ன அப்படின்னா, நாஞ்சில் சம்பத்து எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு விஜய் இருக்கிற இடத்துல பேச விட மாட்டாங்க. அவர் தனியா பரப்புரை விட்டு ஒரு ஒரு பழக்கு, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, இந்த காளைய வந்து ஜல்லிக்கட்டுக்கு பழக்குவாங்க, அந்த மாதிரி ஒரு பழக்கப்படுத்தி விட்டு அதுக்கப்புறம் வந்து விஜய் கூட மேடை ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். நாஞ்சில் சம்பத் எப்பேற்பட்டாலும் நேற்று ஒரு வீடியோ நம்ம பசங்க கட் பண்ணி போட்டிருந்தாங்க. அவர் வந்து திமுகவை போல அதிமுக ஒன்றும் கலெக்ஷனுக்கும் கமிஷனுக்கும் எலெக்ஷனுக்கும் உருவாக்கப்பட்ட இயக்கம் அல்ல, இது வந்து சமூக மாற்றத்துக்காக அப்பப்பன்னு பேசுறாரு. 2 வருஷத்துல அதே டைலாக்க அதிமுக திமுகவை மட்டும் மாத்திட்டாரு. அதிமுகவை போன்ற எலெக்ஷனுக்கும் கலெக்ஷனுக்கும் உருவாக்கப்பட்ட கட்சி திமுக அல்ல, இது சாக்ரிஃபைஸுக்கும் வேற ஏதோ சொல்றாரு, இந்த மாதிரி அதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. அதேதான் ஸ்கிரிப்ட், அதே திமுக அதிமுக மட்டும் மாத்திட்டாரு. அப்படியே ஆப்போசிட்டா மாத்திர 2 வருஷத்துல மாத்திருக்காரு. இப்ப இதே போல இப்ப அதிமுக திமுக அப்படிங்கறத எடுத்துட்டு தாவேக்கான்னு போட்டுட்டு போறாரு. அவர் வந்து அம்மாவுக்காக காத்திருக்கோன்னு பேசுவார். உங்களுக்கு தெரியும், 600 பஸ் புது பஸ் ரெடியா இருக்குது, மக்கள்லாம் பஸ் வசதி இல்ல ஒரே பஸ்ல வந்து விபத்தாகும் நிலைமைக்கு ஒரு 50 பேர் போக வேண்டிய பஸ்ல வந்து 150 பேர் 200 பேர் தொத்திக்கிட்டு போறாங்கன்ற நிலைமை இருக்குது. புதுசான பஸ்ல வந்து நீங்க அம்மாவுக்காக பச்சை பெயிண்டும் அடிச்சுட்டீங்க, ஆனா இன்னும் ஏன் ரிலீஸ் பண்ணாம வச்சிருக்கேன்னு பாண்டே கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாரு, அம்மா வராங்கன்னு காத்திருக்கிறோம், அம்மா ஆஸ்பத்திரில இருந்து வருவாங்க அதுக்காக காத்திருக்கோம். அதான் பாண்டே கேட்கிறாரு, எங்க அம்மா வர்றதுக்கு 6 மாசம் ஆகலாம், அது வரைக்கும் அந்த பஸ் எல்லாம் ஓடனா மக்களுக்கு பயன், அவங்க அம்மாவை தானே போட்டுருவாங்க அப்படின்னு. நாஞ்சில் சம்பத் என்ன சொன்னாரு அப்படின்னா, தொட வேண்டியவர்கள் தொட்டாதான் சார் நல்லா தொடங்கும் ஒரு காரியம், அப்ப அம்மா வந்து தொட்டு தொடங்கி வச்சாதான் சார் பஸ் நல்லா ஓடும் அப்படின்னாரு. இந்த நாஞ்சில் சம்பத் தாவேக்காக்கு போயிருப்பார் அப்படிங்கிறது வந்து ஒரு நேச்சுரல் ட்ரஜெக்டரி, இயற்கையாகவே அவர் சேர வேண்டிய இடத்தில் சேர்ந்திருக்கிறார் அப்படின்றத நம்ம பாக்குறோம். ஏன்னா அவரு, நீங்க நாஞ்சில் சம்பத்துங்கிறவர் வந்து இவங்க எல்லாரும் திராவிட பேச்சாளர் அப்படின்றாங்க, அப்படிலாம் எனக்கு தெரியாது. அதாவது வந்து திராவிட பேச்சாளர்லாம் அவரை நம்ம அங்கீகரிக்க முடியாது அவர் பேசின பேச்சுக்கு. அவர் ஒரு சீனியர் லோயலமன், அவர் ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் ஆஃப் ராஜ்மோகன் அப்படின்னு இருக்கும்போது எங்கேயே காசு கொடுத்தாலும் அவர் நல்லா பேசுவார். நான் அதை இழிவா சொல்லல, பேச்சாளர்கள்ன்றவங்க காசு தரணும்ல. இப்ப நீங்க வந்து ஒரு கொரியர் டெலிவர் பண்ற பாயா இருக்கிறீங்க, டெலிவரி பாயா இருக்கீங்கன்னா உங்களுக்கு காசு தரணும். நீங்க வந்து ஒரு கணக்கு எழுதுபவர் அக்கௌண்டண்டா இருந்தா காசு தரணும், அதே போல பேச்சாளர்களுக்கு காசு தரணும்ல. அது போல இவர்கள் எல்லாம் பேச்சாளர்கள், நல்ல பேச்சாளர்கள் கொடுத்த கூலிக்கு கரெக்டாக பேசுவாங்க. அதாவது இதற்கு மேல ஐயோ என்னப்பா 10,000 ரூபாய் கொடுத்தோம் ஒண்ணுமே பேசலையப்பா அப்படின்னு கவலை வைக்காமல் கொடுத்த 10,000த்துக்கு அருமையாக பேசக்கூடிய நபர்கள் அப்படின்னு இருக்கும்போது நாஞ்சில் சம்பத் சேர வேண்டிய இடத்துல தான் சேர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பாக்குற முடிய. அவர் வந்து பாண்டிச்சேரியில பேசாதனால பாண்டிச்சேரி மக்களுக்கு இழப்பும் கிடையாது, இல்ல பாண்டிச்சேரியில பேசியிருந்தா தாவேக்கா வந்து
பாண்டிச்சேரியில இருக்கிற சட்டமன்ற வாக்குச்சாவடிகள் எல்லாம் அதிரடிச்சிருக்கும் அப்படின்னு கிடையாது. நம்மளுக்கு கண்டென்ட் எல்லாம் போயிடுச்சு. அதனால வந்து மீம் கிரியேட்டர்ஸ் தான் வருத்தப்பட முடியும். அரசியல் விமர்சகர்கள், அரசியல் செயல்பாட்டாளர்கள் நாஞ்சில் சம்பத் பேசலையே அப்படின்னு வருத்தப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. என்னோட பேச்சு வந்து ஜென்சி கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்குது. நான் வந்து தாவேக்கால இருக்க ரசிகர்களை தொண்டர்களா என்னோட பேச்சு மாத்தும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? நாஞ்சில் சம்பத் அவர்கள் அதாவது ஜென்சி கிட்ஸை வந்து தற்கொலைன்னு சொல்லாதீங்கன்னு நிறைய பேர் இப்போ சொல்றாங்க. நம்மளும் அதை அந்த வார்த்தையை பயன்படுத்துறதுல அது ஒரு பெரிய இழிவுன்னு நினைக்கிறோம். ஏன்னா அவர்கள் இப்படி தாந்தோணித்தனமாக இருப்பது வந்து அவர்களின் தப்பு கிடையாது. இதற்கு முன் அரசியல் செய்தவர்கள் அவர்களை அரசியல் அறிவூட்ட தவறிவிட்டார்கள். அந்த பழியை தூக்கி ஜென்சி கிட்ஸ் மேல போடக்கூடாது. அது அவர்களை இன்சல்ட் செய்வது அப்படின்னு சொல்றோம். அதை விட பெரிய இன்சல்ட் நாஞ்சில் சம்பத்தின் பேச்சு ஜென்சி கிட்ஸுக்கு பிடிச்சிருக்கும் என்று. ஏன்னா அவங்க இன்னைக்கு வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் டூட் அப்படின்ற ஒரு என்டர்டைன்மெண்ட் படம்னா கூட அதுல ஒரு சாதி எதிர்ப்பு இருக்கிறதுனால அதை பயங்கரமா கொண்டாடுறாங்க. லப்பர் பந்து அப்படின்னு ஒரு கிரிக்கெட் சார்ந்த படம், அதில் ஒரு சாதி எதிர்ப்பு இருந்தா அந்த படத்தை தூக்கி கொண்டாடுறாங்க. அப்ப ஜென்சி அப்படிங்கிறவங்க அவர்களின் மொழி வந்து செழுமை உற்றதாக இல்லாமல் இருக்கலாம். அவர்களுக்கு வரலாறு புரிதல் வந்து முந்தைய தலைமுறைக்கு இல்லாததாக இருக்கலாம். ஏன்னா இப்பதானே 18 வயசு 19 வயசு தானே ஆகுது. இனிமேல் தானே நான்லாம் 18 வயசு 19 வயசுல வந்து நேபாள் 5 தலை பாம்பு இருக்குன்னு வாட்ஸ்அப் வரும், அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருப்பேன். எல்லாரும் அப்படிதான் இருந்திருப்போம். அப்ப ஜென்சி கிட்ஸ் அப்படி இருப்பதில் ஆச்சரியம் இல்லை. அது அவர்கள் அதனால அப்படி ஒரு முற்போக்காக சமூகம் மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இருக்கிறார்கள் என்பது நாஞ்சில் சம்பத் போல விகட கவியாக இருப்பது, அரசவை கவிஞராக இருப்பது அப்படிங்கிறதை அவர்கள் ரசிக்கிறார்கள் அப்படின்னு சொல்வது வந்து ஒரு வேடிக்கையானது. அது எப்படி ரசிக்கிறாங்க? அது ரசிக்கிறதுல நிறைய வகை இருக்கு சார். நம்ம வந்து இப்ப விமல் சார் இன்டர்வியூ எல்லாம் பாக்குறோம். அவர் எதுக்கு எடுத்தாலும் குதர்க்கமாக பதில் சொல்லுவாரு. அதெல்லாம் ரசிக்கிறோம். அதுக்காக விமல் சார் வந்து ஒரு பெரிய அரசியல் தலைவர் ஏத்துக்கோமா? அவரே ஏத்துக்க மாட்டாரு. நடிகர் விமலை சொல்றேன், கேலக்சி ஸ்டார் விமல். அந்த மாதிரிதான் இன்னொரு கேலக்சி ஸ்டாரா நாஞ்சில் சம்பத் வந்து அரசியல் களத்தில் வலம் வர போகிறார். என்ன 2026 தேர்தல் ரொம்ப இறுக்கமாக இருக்கும்னு நினைச்சோம். எப்படி இந்த காங்கிரஸ் விட்டு வெளியே வரப்போகுது அப்படின்னு ஒரு சலசலப்பை ஏற்படுத்த பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பிஜேபி திருப்பரங்குன்றம் அப்படின்றது, இல்ல வந்து ஓபிஎஸ் எங்க போய் சேர போறாரு, டிடிவி தினகரன் எங்க போய் சேர போறான்னு ஏன்னா ஒரே இறுக்கமா இருக்கேன்னு பார்த்தா இப்படி நம்மளுக்கு 4 என்டர்டைன்மெண்ட் ஒண்ணும்ல நாஞ்சில் சம்பத் போல, அது போல ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்க வந்திருக்கிறார் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இதுல அங்க ஒன்னும் அவர் பேசாததுல ஒரு பெரிய இழப்பெல்லாம் கிடையாது. புதுச்சேரிக்கு போதிய நிதியை வந்து ஒன்றிய அரசு வழங்கல அப்படின்னு விஜய் பேசுறாரு. ஆனா தமிழ்நாட்டுக்கும் வழங்கலன்றத அவர் பேசாதது ஏன்? ஏங்க அது எழுதி கொடுக்கலங்க. அதுக்கு ஒரு பெரிய காரணம் எல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளான காரணம். அட பேப்பர்ல இல்லப்பா. ஏன் எல்லாரும் பார்த்து படிக்கிறாங்க. பேப்பரை பார்த்தா எல்லாரும் படிக்கிறாங்க. யாரும் வந்து ரொம்ப வெகு குறைவானவர்கள். இப்ப திருமாவளவன் அவர்கள் வந்து பேப்பர் பார்க்காமயே அவரால் 2 மணி நேரம் பேச முடியும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் பேசுவார்கள். ஆராசா அவர்கள் பேசுவார். சீமான் அது நீ என்ன 20 நிமிஷம் 3 மணி நேரம்னாலும் நான் பேப்பர் பார்க்காம என்ன வேணாலும் பேசுவேன். அமெரிக்கால இருந்து அம்ஜிகர் வரைக்கும் பேசுவாங்கிற மாதிரியான ஒரு நபர். அதை தவிர்த்து மோஸ்ட்லி எல்லாரும் நோட்ஸ் வச்சு தான் படிக்கிறாங்க. நோட்ஸ் இல்லைனாலும் இந்த டெலிபிராம்டர் இருக்கும் முன்னாடி, அந்த கண்ணாடி மாதிரி இருக்கும், அந்த கண்ணாடியில ஓடும். அது பிரச்சனை இல்லை. ஆனா அதை நீங்களா படிப்பது போல அதை பார்த்து விட்டு மக்களுக்கு சொல்வதை போல சொல்ல வேண்டும். அப்படி கூட இல்லாம அப்படி இந்த எடுத்து அப்படியே கடலப்பருப்பு 100 கிராம், துவரம்பருப்பு 200 கிராம் அப்படின்ற மாதிரி வேகமா ஒரு லிஸ்ட்டை வாசிக்கிறார். அந்த லிஸ்ட்ல இருக்கிறத படிப்பாரு. அந்த லிஸ்ட்லயே கூட பாருங்க, நீங்க சொல்லுவீங்களா மாநில உரிமை, மாநிலத்துக்கான நிதி, அது 14 மூல தீர்மானங்கள் போட்டு அனுப்பியும் ஒன்றிய அரசு அதை கண்டுக்க மாட்டீங்கன்னு படிக்கிறாரு. முதல் பக்கத்துல கடைசியில அந்த பாயிண்ட் இருக்குது, அதை படிக்கிறாரு. 2வது பக்கத்துல மேலேயே அதே பாயிண்ட் இருக்கு, திருப்பி இன்னொரு பாயிண்ட் மாதிரி அதே திருப்பி படிக்கிறாரு. இப்ப அந்த லெவல்ல இருக்கவர்கிட்ட போய் ஏங்க சமதர செக்ஷன் அபியான்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு 2000 கோடி ரூபாய் கல்விக்கு நிதி வரல, தமிழ்நாட்டில் அனைவருக்கும் கட்டாய கல்வி ரைட் டு எஜுகேஷன் ஆக்டுக்கான நிதி 700 கோடி வரல, 945 கோடி பேரிடர் நிதி தமிழ்நாட்டுக்கு வரல, இப்படியெல்லாம் நீங்க போய் அடுக்குறீங்கன்னா பாவம் அவர் என்ன பண்ணுவாரு? ஒரு ஒட்டுமொத்த மாநிலத்துக்கான பாண்டிச்சேரியை புரட்டி போட போறேன்னு பேசுறவர் 4.5 நிமிஷம் பேசுறாரு. இதுல நீங்க போய் 45 பாயிண்ட் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா தப்பு அவர் மேல இல்ல, நம்ம மேலதான். பாவம் அந்த பிள்ளை என்ன பண்ணும்? ஜனநாயகன் அப்டேட் ஏதாவது கேட்டீங்கன்னா அவர் தான் சொல்லுவார், டப்பிங் முடிச்சிட்டோங்க, எடிட்டிங்ல இருக்குதுங்க, டிஐ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு இதெல்லாம் சொல்லுவாரு. இல்ல ப்ரொமோஷன் அடுத்த மாசம் வந்து ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு ஏதாவது சொல்லுவாரு. போய் ஸ்டேட் ஃபண்ட் வரல, இப்ப சென்ட்ரல் ஃபண்ட் வரலன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் யாருக்கு கேட்கறது? கேட்கறோம் என்னன்ட்டு கேட்கணுங்க.
வானகரத்துல நடைபெற்ற இருக்கிற அதிமுகவோட பொதுக்குழு கூட்டத்துல வந்து கரூர்ல இறந்தவர்களுக்கு வந்து அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. இது அரசியல் பண்பாடாக கருதுறதா இல்ல அதிமுகவோட கதவுகள் இன்னும் தாவேக்காக்கு திறந்து இருப்பதா அவங்க சொல்றாங்களா? அதாவது இதற்கு கொஞ்சம் தள்ளி நடத்தினா ஒரு வருஷத்துக்கான நினைவஞ்சலி செலுத்திருக்கலாம். நடந்து 72 நாள் ஆச்சு நிகழ்வு. செப்டம்பர் 27 நடக்குது அந்த அசம்பாவிதம். நாங்க ஒரு 500 இளைஞர்களை திரட்டி சென்னை மயிலாப்பூரில் காந்தி சிலை அருகே ஒரு அதாவது மந்தவெளி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல நீங்க சமூக வலைதளங்கள்லாம் போட்டோ கூட இருக்கும். 28 சாயங்காலமே அந்த 41 பேருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தணும். இந்த கண்ணீர் அஞ்சலி செலுத்துறது மட்டும் இல்லாம இது போல நடக்காததுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அந்த இளைஞர்கள் மத்தியில ஒரு 1.5 மணி நேரம் விவாதம் நடத்தணும். உண்மையாலுமே 41 மேல பேர் மேல அக்கறை இருக்கவங்க அதை செய்வாங்க. நாங்க நடத்தின அதே அன்னைக்கு டைஃபி, நாங்க வந்து அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் AYF நடத்துறோம். அன்னைக்கே டைஃபி, அனைத்து இந்திய ஜனநாயக இளைஞர் பேரவை, அவங்களும் நடத்தினாங்க. இந்திய ஜனநாயக இளைஞர் பேரவை அவங்களும் நடத்தினாங்க. அப்ப இடதுசாரி ஒரு மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு இருக்கிற அறிவு கூட பிரதான எதிர்கட்சின்னு சொல்லிக்கிற அதிமுகவுக்கு 72 நாள் இது நடக்கிறது. அப்ப நீங்க யோசிச்சுக்கோங்க, ஏன் 72 நாள் ஆச்சு? 30 நாள் வெக்கமே இல்லாம காவல்துறையை பழி சொல்லிக்கிட்டு தாவேக்கால எல்லாரும் அப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்க. துண்டக்கான துணியை கொண்டு இந்த வடிவேல் ஜோக்ல வந்து ஒருத்தர் வந்து டீ கடையை வந்து யாரும் பாக்குறாங்களான்னு பார்த்துட்டு சட்டை இழுத்து கூட்டிட்டு வேட்டியை எடுத்து தலையில கட்டிட்டு ஓடிடுவார். அது போல அதிமுக காரங்க வந்து தாவேக்கா காரங்க ஓடனோடனே தாவேக்கா காரர்களாக அதிமுக காரங்க செயல்பட்டாங்க. முழுக்க முழுக்க காவல்துறையை திட்டுவது, அரசாங்கத்தை திட்டுவது, திட்டிட்டு எதுக்கு? கூட்டணி பிச்சைக்கு. உதயகுமார் வந்து கெஞ்சினாரு, தம்பி விஜய் தம்பி, நான் உங்களுக்கு ஒரு அனுபவத்துல இருந்து சொல்றேன், திமுக என்ற மாபெரும் அபாயம் உங்களை விழுங்கி விடும், அதனால இங்க வந்து சேர்ந்துருங்கன்னு எப்படி டெபுட்டி சிஎம் ஆக்குற அளவுக்கு சொல்லி கெஞ்சினீங்க. 30 நாள் அது ஒர்க் அவுட் ஆகல. 40வது நாள் விஜய் மீட்டிங் போட்டு உங்களை கேனத்தனமா திட்டிவிட்டாரு. அதிமுக கூட்டணி இல்ல, நம்ம தான் பிரைமரி ஃபோர்ஸ், நம்ம தான் முதல்வர்ன்ற மாதிரி பேசணும்னு. அப்புறம் விஜய் வந்து திட்டி பார்த்தீங்க கொஞ்ச நாள். இப்ப எதுவுமே ஒத்து வரல. செங்கோட்டையன் போய் சேர்றாரு, அடுத்து OPS சேருவான்றாங்க, டிடிவி சேருவாருன்றான்னு, வேற வழி இல்லைன்னு இறந்த 41 உயிருக்கு வானகரத்துல வந்து அஞ்சலி செலுத்துறோம் ஒரு டிராமா போடுறீங்க. ஏங்க டிசம்பர் 5 ஜெயலலிதா அம்மாவின் நினைவு நாள். அதை எவ்வளவு வெகு விமர்சையாகனா கொண்டாட்டமா சொல்லல. எத்தனை மாவட்டங்கள்ல புரட்சி தலைவி அம்மா அப்படின்னு இவங்க சொல்ற இவர்களோட தலைவர் வழிகாட்டின்னு சொல்றவங்களுக்கு எத்தனை ஊடகத்துல வந்து இவங்க அதை வந்து பிரபலப்படுத்துனாங்க, எத்தனை மாவட்டத்துல நடத்துனாங்க. பெயரளவுக்கு ஒரு ட்வீட்டு, பெயரளவுக்கு ஒரு மாலையை போட்டு கடந்து போய்கிட்டே இருந்தாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது இவங்க 41 உயிருக்கு இவங்க ஏங்குறாங்க. 13 உயிர் அரசுல இருக்கிற காவல்துறை சுட்டு கொண்டாங்க. அதையே வந்து டிவியில பார்த்து கத்துக்கிட்டோம்னு சொன்னவரு 41 உயிருக்கா ஏங்க போறாரு? கூட்டணி பிச்சை தான் இன்னுமே. தயவு செஞ்சு வந்துருங்க, இருக்கிற எங்க ஓட்டையும் பிரிச்சு விட்டு போயிடாதீங்க அப்படிங்கிற ஆதங்கம் தான் அது. ஈரோட்ல 18ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் பேசுறதுக்கு வந்து நாங்க வந்து அனுமதி கேட்டிருந்தோம். இது காவல்துறை வந்து 84 கண்டிஷன் போட்டிருக்காங்க. இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சிக்கும் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் போட்டது இல்ல அப்படின்னு செங்கோட்டையன் வந்து சொல்லியிருக்காரு. இது குறித்து உங்களுக்கு கருத்து என்ன? எந்த அரசியல் கட்சி பரப்புரையிலையும் 41 பேர் செத்தது கிடையாது. எந்த அரசியல் கட்சியோட பரப்புரையிலையும் டிரான்ஸ்பார்மர் மேல ஏறினதோ பஸ் கடியில உளுந்து செத்ததோ கிடையாது. எந்த அரசியல் கட்சியும் காவல்துறையை அதிக கண்டிஷன் போட்டதுக்கு பாராட்டியதும் கிடையாது. புதுச்சேரியில் என்ன பண்ணீங்க? தமிழ்நாடு காவல்துறை புதுச்சேரியை பார்த்து கத்துக்கணும். நாங்க புதுச்சேரி மாதிரி நடந்துக்கிறோம், புதுச்சேரி மாதிரி அதிக கண்டிஷன் போடுறோம், புதுச்சேரி மாதிரி புஷி ஆனந்த் கையில இருந்து மைக்க போடுவோம், புதுச்சேரி மாதிரி புஷி ஆனந்த வந்து நடு ரோட்ல நிக்க வச்சு சரமாரியா கேள்வி கேட்போம். இப்ப மட்டும் அதாவது அந்த கோபி சார் ஒரு டெம்ப்ளேட் இருக்கும், அப்ப மட்டும் இனிச்சுதா அப்படின்ற மாதிரி. அப்ப புதுச்சேரியில உட்காந்து காவல்துறையை பாராட்டும் போது அங்க போய் 2 முறை நிராகரிச்சோன்னே போய் அம்மா தாயே தயவு செஞ்சு விழா நடத்த அனுமதி கொடுங்கன்னு கெஞ்சும் போதும் இனிச்சுதா? அப்ப இனி அதாவது அங்க வந்து 5000 பேருக்கு 1000 போலீஸ் போடுறாங்க அப்படின்னா இப்ப ஈரோட்ல 75,000 பேர் கூடுவாங்கன்றாங்க. 25,000 போலீஸா போட முடியும்? எத்தனை போலீஸ் போடுறது? உங்களுக்காக வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா போலீஸும் கொண்டாந்து கொடுக்கணும் அப்படின்றது எவ்வளவு ஒரு கேனத்தனமான கேவலமான புத்தி இது. டாக்ஸ் பேயர் மணி, வரி சுமை. மக்கள் ஒரு 5 ரூபாய்க்கு பார்லேஜி பிஸ்கெட் வாங்கினா 90 பைசா அதுல வரி கட்டுறாங்க. சோப்பு சீப்பு எல்லாத்துலயும் மக்கள் வரி கட்டுறாங்க. ஒரு மாத்திரை போடணும்னா வரி கட்டுறாங்க. இந்த வரியெல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து உங்க பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு நீங்க ஒழுக்கம் கட்டு போய் அமைப்பு இல்லாம அந்த இளைஞர்களை வழிநடத்த தெரியாம தரங்கட்டு தெரிவதற்கு காவல்துறை வந்து
நொந்துகிட்டு உங்களுக்கு ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் போடணும். நீங்க எப்ப வருவீங்கன்னு தெரியாம வெயில் கிடக்க அவங்க வந்து பூட்ஸ் காலோட வந்து 12 மணி நேரம் 15 மணி நேரம் வெயில்ல காத்து கிடக்கணும். அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு எல்லாத்தையும் வெறியேற்றி விடுவீங்க, லைட்டை போட்டு ஆஃப் பண்ணுவீங்க, செல்ஃபி எடுக்கிற பேர் வழின்னு எல்லாத்தையும் பஸ் மேல ஏற வைக்கிறது, மரத்து மேல ஏற வைக்கிறதுன்னு கூத்தடிப்பீங்க. அங்க ஏதாவது அசம்பாவிதம் நடந்தாலும் எங்களை தான் திட்டுவீங்க. அப்ப காவல்துறை என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி கண்டிஷன் தான் போடுவாங்க. ஏதாவது இருக்கு இது வரைக்கும் நடந்த தமிழ்நாட்டில் நடந்த கூட்டத்தில் சொல்லப்பட்ட கண்டிஷன் ஒன்னாவது நாங்க காப்பாத்திக்கோன்னு காட்ட சொல்லுங்களேன். பொது சொத்துக்கு சேதாரம் விளைவிக்காம, பேரிகேடை உடைக்காம, டிரான்ஸ்பார்மரை உடைக்காம, லேம்ப் போஸ்ட உடைக்காம, ஜெராக்ஸ் கடையில முன்னாடி வச்சிருக்கிற போர்டுகளை உடைக்காம ஒரு பேரணி நடந்திருக்கா? நடக்கல. அப்ப இப்ப மேலும் கண்டிஷன் போட தான் செய்வாங்க. இந்த 84 கண்டிஷன் ஃபாலோ பண்ணி தமிழ்நாட்டுல ஒருத்தர் மயங்கி விழாம, ஒருத்தர் தண்ணிக்கு தவிக்காம, ஒருத்தர் கை கால் உடையாம ஒரு ஈவெண்ட்டை நடத்தி காட்டிடுங்க. ஒரு கண்டிஷன் கூட போடாம அப்புறம் உங்களுக்கு தருவாங்க மீட்டிங்க. ஏன் வக்கத்தவனுக்கு தானே கண்டிஷன் போடுறாங்க. எனக்கு வக்கு இல்லவனு காட்டு நீ. அதான் நம்ம சொல்லிக்கிறோம். வர சட்டமன்ற தேர்தல்ல 30% வாக்குகள் வந்து தவக கிடைக்கணும் செங்கோட்டையன் சொல்றாரு. காசா பணமா சொல்றதான் சொல்றீங்க. எதுக்கு 30 எடுத்துட்டீங்க? 80 90 சொல்ல வேண்டியதானே. எங்க செங்கோட்டையன் அதாவது அவரே நம்ப மாட்டாரு. இதெல்லாம் கீழே இறங்கணும் மைக் ஆஃப் பண்ணணும்னு தலையே அடிச்சுக்குவாரு. காரணம் அதிமுக துரத்தி விட்டதுக்கு என்னெல்லாம் பேச வேண்டியிருக்குது. 30% எங்க இருந்துங்க வரும்? நீங்க இன்னொன்னு இந்த சர்வே அப்படின்னு எஸ்டிமேட்லாம் சொல்றாங்க. ஆதரவு போன மாசம் 26ன்னாரு, இந்த மாசம் 4% ஏத்திட்டாரு செங்கோட்டையனை. அடுத்த மாசம் ராஜ்மோகன் பேசும்போது 45 ஏத்திக்கிறாரு. அப்படியே இவங்களே ஏத்திக்க வேண்டியதான். இந்த சர்வே எடுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு முழுக்க ஒரு 80,000 பேர்ட்ட சர்வே எடுத்தா தான் 234 தொகுதியில எத்தனை சதவீதம் வரும்னு உங்களால கணிக்கவே முடியும். 80,000 பேர்ட்ட எடுக்கணும் தமிழ்நாடு முழுக்க. எத்தனை 80,000 பேர்? நீங்க வந்து 10,000 பேரையே ஒழுங்கா மேனேஜ் பண்ண முடியாம இருக்கீங்க. 80,000 பேர்ட்ட நீங்க வந்து சர்வே எடுத்து இதெல்லாம் ஸ்டடி பண்ணி அதை பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சே போடுவான். முதல் நாளே 130 கோடியை கலெக்ட் பண்ணி கோட் படம்னு போடுவான். அதே மாதிரி இவங்க வந்து 30%, 35%, 58% தாவேக்கா வாங்கிடும்னு நேற்று கூட ஒரு ட்வீட் பார்த்தேன். அதை வந்து ஒரு ஆயிரக்கணக்கான பேர் ஷேர் பண்ணிருக்கான். இப்ப செங்கோட்டையன் வந்து அந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாரு அப்படின்றதான் ரொம்ப கவலைக்கிடமா இருக்குது. அவரும் வந்து ஒரு வர்ச்சுவல் வாரியர் மாதிரி, அவரு வந்து ஒரு ஈரோட்டு வாரியர் அப்படின்னு அவர் பேரை வச்சுக்கிட்டா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். பனையூர்ல டிசம்பர் 11 வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வந்து நடக்க இருக்குது. இதுல வந்து அடுத்த கட்ட சுற்றுப்பயணங்கள் குறித்தும் எஸ்ஐஆர் குறித்தும் அவங்க வந்து பேச போறதா தகவல்கள் வெளியே வந்திருக்கு. அத பத்தின உங்க கருத்து? மாவட்ட செயலாளர்கள் முதல்ல அவங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஏதாவது அசம்பாவிதம்னா மாவட்ட செயலாளர்களை பிடிங்க, என்ன பிடிக்காதீங்கன்னு ஓடி போற கட்சி இது. அதனால மாவட்ட செயலாளர்களோட மீட்டிங் அப்படின்னா இந்த வடிவேல் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு நான் காப்பாத்துன்னு சொல்லிட்டு என்ன யாராச்சும் காப்பாத்துங்கப்பான்னு ஒரு அலுவலுவாரு. அது போல மாவட்ட செயலாளர்களுக்கோட மீட்டிங்னா அதுதான். மாவட்ட செயலாளர்கள் மீட்டிங்கை போட்டு என்ன பெரிய புரட்சியா உருவாக்க போறாங்க? எஸ்ஐஆருக்கு ஆரம்பிச்சு 20 நாள் வரைக்கும் விஜய் கட்சிக்காரங்களுக்கு ப்ரொசீஜர் என்னன்னு தெரியல. அது வந்து திமுக தான் எலெக்ஷன் நடத்துதுன்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருந்தான். திமுக தான் எலெக்ஷன் நடத்துதுன்னு சொல்லி மாஸ் ரீல்ஸ் எல்லாம் வர போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நீங்க பாத்திருப்பீங்க. எஸ்ஐஆர்ல வந்து ஃபார்ம் வந்து திமுக காரங்க தரத்துல, ஃபார்ம் தரது பிஎல்ஓ. பிஎல்ஓங்கிறது பூத் லெவல் ஆபீசர். திமுக இருக்கிறது பூத் லெவல் ஏஜென்ட், அது பிஎல்ஏ. பிஎல்ஓக்கும் பிஎல்ஏக்கும் வித்தியாசம் தெரியாமல் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அடடா, தொண்டர்கள் பாவம், ரசிகர்கள்ட்ட இப்படி அறியாம ரீல்ஸ் போடுறாங்கன்னா சாயங்காலம் வீடியோ வெளியிட்ட தளபதியும் அதே துணியில தான் ரீல்ஸை போட்டிருந்தார். அது ரீல்ஸ் தான் சொல்லணும். அப்ப அப்படி இருக்கும்போது இவங்க மாவட்ட மாநாட்டு நடத்தினா என்ன, சர்வதேசிய மாநாடு நடத்தினா என்ன? என் நண்பர் வந்து ஒருத்தர் ஒரு ரீல் போட்டிருந்தாரு. நீங்க வந்து தமிழக வெற்றி கழகம்னு இருக்கிறதுக்கு பல துபாய் வெற்றி கழகம், சிங்கப்பூர் வெற்றி கழகம்னு வச்சிருந்தா உங்கள்கிட்ட நாங்க எதுவும் கேட்க மாட்டோம். தமிழக வெற்றி கழகம் நீங்க பேர் வச்சிருக்கிறதுனால தான் உங்களை திருப்பரங்குன்றம் மதுரை விஷயத்திலாம் பேச கேக்குது. அதுக்கே நீங்க பேசல அப்படின்னா அப்புறம் தமிழகத்துக்கு என்ன? தமிழகத்துக்கு அப்படின்னு பேர்ல வச்சிருக்கிறதையே ஒரு ரீசனும் இல்லை அப்படின்னா குறிப்பிட்ட மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு அவர் மீட்டிங் நடத்துறாரு அப்படிங்கிறது ஏற்கனவே இதோட ஒரு 6-7 மீட்டிங் அந்த மாதிரி நடத்திருக்காங்களா? மாவட்ட செயலாளர்கள் மீட்டிங். அவர் வருவாரு, அந்த கார்ல இருந்து இறங்கி போறதே வந்து பிஹைண்ட் உட்ஸ், கெலாட்டா போன்ற சேனல்கள்லாம் பயங்கரமான பிஜிஎம் போட்டு எது ரசிகர்களை பார்த்து மனமு வந்த விஜய், நெகிழ்ந்த விஜய், அவர் பாட்டு கார்ல இருந்து இறங்கி நடந்து போயிட்டு இருப்பாரு. டே, அந்த நெகிழ்ந்த மகிழ் வித்த இதெல்லாம் வந்து உனக்கு எங்கடா தெரிஞ்சு? அவர் வந்து டிண்டட் கிளாஸ் போட்ட கார்ல வருவாரு. உடைந்து போய் சோகத்தில் இருந்த விஜய், டே அவர் மூஞ்சே தெரிய மாட்டேங்குது அந்த கார்ல. இந்த டிண்டட் கிளாஸ்லாம் அவர் போட்டு வெள்ளை சட்டை மட்டும் தான் வெளியே தெரியும். இவன் பிஜிஎம் போட்டு ப்ரமோஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் நடக்கும் மொழியா? இதுல ஒன்றும் பெரிய மாற்றம் இல்ல. ஏதாவது லூஸ் தரமா ஏதாவது ஒரு வீடியோ அதுக்கப்புறம் வெளில வரும், அவ்வளவுதான் பார்க்க முடியும் மொழியா.
இதுல நீங்க வந்து புரட்சிகரமாக இது அரசியல் திருப்பமாக எதுவும் நடக்கும் அப்படின்னா எதிர்பார்க்க முடியாது. இறுதிக்கட்ட கேள்வியாக, தமிழ்நாட்டுல விஜயுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும்? ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகும். ஜனவரியில ஜனநாயகம் படம் ரிலீஸ், அதற்கான ப்ரமோஷன். அதான் மலேசியால ஒரு ஆடியோ லஞ்ச் எதுவும் நடத்துறாங்க. அந்த டிக்கெட் வந்து $5000 போகுது அப்படின்லாம் சொல்றாங்க. மலேசியன் காசுல வந்து 5000 யூனிட்ஸ்க்கு போகுது அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? அதுதான் அடுத்த கட்ட நகர்வு. அதுக்கப்புறம் வேற என்ன நகர்வு வேணும்? அதான் பனையூர்ல இருந்து புதுச்சேரி வரைக்கும் நகர்ந்தார் இல்லையா? அந்த நகர்வு போதாது உங்களுக்கு. இதுக்கப்புறம் பெரிய நகர்வு அப்படின்னு கேட்கறதுக்குலாம் உங்களுக்கு ஈவிரக்கம் இல்லாம மனிதநேயம் இல்லாம கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். தமிழக வெற்றி கழகத்தோட அரசியல் நிலை குறித்தும் தமிழ்நாடு அரசியலுடைய தற்போதைய நிலைகளை குறித்தும் நம்மளோட விரிவாக பேசிய அரசியல் செயற்பாட்டாளர் மத்தூர் சத்யா அவர்களுக்கு நன்றி. நன்றி.